பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்புகலூர் எனும் திருத்தலத்துக்கு வந்திருக்கோம். ஒரு முக்கியமான நாள், யாகசாலை நடந்துட்டு இருக்கு. வேளாக்குறிச்சி ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கோவில். இத்திருக்கோவில் என்னன்னா, அப்பர் சுவாமிகள் முக்தி அடைந்த திருத்தலம், முருகநாயனார் அவதரித்த திருத்தலம். இந்த கோவில்ல சிறப்பான விஷயம் என்னன்னா, கோவிலுக்குள்ள கோவில், ஒரு கோவிலினுடைய நுழைவாயில் இந்த கோயில் உள்ளதான் வரும். உள்ள வந்து கருந்தாகுழலி அம்மனோட அக்னிபுரீஸ்வர சுவாமி தரிசனம் செய்துட்டு பிரதட்சணம் வரும் பொழுது பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு கோவில் வர்த்தமானீஸ்வரர், மனோன்மணி அம்பான் சமேத வர்த்தமானீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு கோயிலையும் இந்த ஒரு கோயிலே தரிசிக்கிறோம். இந்த ஒரு கோயில் பார்த்தா ரெண்டு கோயில் பார்த்ததோட பலன் கிடைக்கும். இந்த திருக்கோவிலில் திருநாவுக்கரச நாயனார் சுவாமிகள் உழவார பணி செய்யும் பொழுது அவருக்கு நிறைய பொன், பொருள், வைரம், வைடூரியம் அப்படிலாம் கிடைச்சது. அதெல்லாம் ஒரு பொருளாக மதிக்காமல் அதையும் உழவார பணியில் கல்லாகவும் மண்ணாகவும் நினைச்சு தூக்கி வெளியே போட்டிருந்தார். அந்த பற்றற்ற நிலையை உணர்ந்த சுவாமி தன்னை ஆட்கொண்டு அவரை வந்து ஆட்கொண்டார். இந்த திருக்கோவிலுக்குள்ள உள்ள சென்று அப்படியே ஐக்கியமா மறைஞ்சிட்டார். முக்கியமான திருத்தலம் திருப்புகலூர். இந்த கோவில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, செங்கக்கல் 6 செங்கக்கல் எடுத்துட்டு வந்து ஒரு 3 அந்த 6 கல்லையும் பூஜைக்கு சுவாமி கிட்ட கொடுத்துட்டு 3 கல் மட்டும் வாங்கிட்டு போய் வீட்டில் ஒரு கல்ல ஈசான்ய மூலையிலையும், ஒரு கல்ல நிலைவாசப்படிக்கு மேலையும், இன்னொரு கல்ல சுவாமி ரூம்லையும் வச்சு புது வீடு கட்டினா கிரகப்பிரவேசம் எந்தவித தடையும் இல்லாமல் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். மூவர் பாடல் பெற்ற திருத்தலம், காவிரிக்கு தென்கரையில் அமைந்துள்ள திருத்தலம், 75வது தேவார பதிகம் பெற்ற திருத்தலம் இந்த திருப்புகலூர். இந்த கோவிலுக்குள்ளேயே வர்த்தமானீஸ்வரர் கோவில் 76வது கோவிலாக பாடல் பெற்ற, இரு தலங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு கோவில். இந்த திருத்தலத்தில் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் அந்த காலத்திலேயே அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தர், திருநீலக்க நாயனார், முருகநாயனார், சிறுதொண்ட நாயனார் ஆகியோர் எல்லாம் ஒன்னா இருந்து அக்னிபுரீஸ்வரரை வழிபட்டு இங்கே பல தொண்டுகள் ஆற்றிருக்காங்க. இத்திருத்தலம் அக்னிக்கு பாப விமோசனம் கொடுத்த தலம். இன்னொன்று என்னன்னா, நலமகராஜா இந்த திருக்குளத்தில் குளிக்கும் பொழுது அவருக்கு அசரீரியா 7 மைல் தொலைவில் திருநள்ளாறு திருத்தலத்தில் அந்த குளத்தில் வந்து குளிக்கும் பொழுது சனி பகவான் தன்னுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்வதாக அசரீரியா இந்த திருக்கோயிலில் சொல்லப்பட்டிருக்கார். இந்த திருக்கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அகழி 3 புறமும் அகழி, பெரிய அகழி இருக்கும். நடுவில் கோவில் வருவதற்கு பாதையும் சுற்றிலும் அகழி சூழ்ந்து இத்திருக்கோவில் தனி பொலிவுடன் காணப்படுகிறது.